நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்துல தேர்ட் பார்ட், கடைசி பாட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. காலுக போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. வழி நடத்த வேண்மேனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. தேடியனை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறாம் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைகளே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட். நம்ம தொடர் செய்தியுடைய லாஸ்ட் பார்ட், 3வது பாட்டை தியானிக்க இருக்கிறோம். செய்திக்கு ஆதாரமான வசனம் மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே, இது ஒரு நாள் சொல்றார், புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அதிசயத்தை காண. ஆனா அதற்கு அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாள். நம்ம அது 3 டிவிஷனை பார்த்தோம். ஒன்று என்னன்னா, புறப்படுறதுக்கு முன்னாடி நடந்த அதிசயம். 2வது புறப்பட்ட நாளில் நடந்த அதிசயம். 3வது புறப்பட்ட பின் நடந்த அதிசயம். முதல் 2 நம்ம பார்த்தாச்சு. இப்போ 3வதாக தேர்ட் பார்ட்டை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். நீ புறப்பட்ட நாளிலே நடந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்றாரு, காட்டப்படுகிறார். வாசிப்போமா? வெளியே வரும் பொழுது நடந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொன்றாக இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளும். யாத்ராகமம்
13வது அதிகாரத்துக்குள்ள வரும். 13:17 யாத்ராகமம் 13:17. பாபிலோன் ஜனங்கள் போகவிட்ட பின் ஒரு செய்தி அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு மாதிரி விளக்கத்தை கொடுப்பார். அது எப்படி நம்ம எங்க பாக்கிறோம்னா, விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால், அப்ப புறப்பட்ட பின் இவங்க எங்க போய் சேரணும்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது 4 நாள்ல போயிடலாம். ஆனா ஆண்டவர் சுற்றி கொண்டு வர்றாரு, ஒரு சுற்றுப்பாதையில கொண்டு வர்றாரு. ஏன் சுற்றுப்பாதையில கொண்டு வர்றாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இது புறப்பட்டாச்சு, வெளியே வந்தாச்சு, இங்க அதிசயத்தை நம்ம பார்க்க போயிடும். மனம் மடிந்து, யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து ஈர்த்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்ட நோக்கம்னா திரும்ப எடுத்து வரக்கூடாது. ஏன்னா இது பாவ எகிப்து. நீங்க இருந்து புறப்படும் போது எது கூட நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பத்தை புளிக்கிறதுக்கு ஒரு ஈஸ்ட கூட நீ எடுக்கக்கூடாது. அந்த ஈஸ்ட் கூட அது ஒரு பாவம். எகிப்துடைய பாவம் உனக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு புளிப்பில்லாத அப்பம் தான் நீ கொண்டு வந்துட்டார். அப்ப அவனுடைய நோக்கம்னா இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போய் சேரணும். அது இவருடைய இருதயத்தினுடைய வேதனையை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 14. எகிப்திய 1 அதிகாரம் 14 இஸ்ரேல் மக்கள் பெருகிறாங்க. அந்த பெருக்கத்தை பார்த்து பயங்கர கோபம் வருது. அதாவது எரிச்சல், கோபம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய, அதாவது நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு வந்துடும். சாந்து செங்கல் வயலில் சகல வித வேலையினாலும் அவர்களுடைய ஜீவனை கசப்பு. அதனாலதான் ஆண்டு சொல்ல பிறப்பு கசப்பான கீரையை சாப்பாடுங்கிறார். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர்களை எகிப்து கைக்கு விடுதலையாக்கும். இதுதான் அவங்க கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இது மட்டும் காணாது, இது மட்டும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் அடிஷனல் ஒன்று செய்ய போறேன். என்னன்னா, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானுடைய ஏத்தியுள்ள பாலும் தேனும் ஓடுகிற கொண்டு போய் சேர்க்கும் இருங்க. இவங்க கிட்ட ஒண்ணு. ஆனா ஆண்டவர் உன்னை நான் அதோட விட முடியாதுப்பா, அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இப்ப அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 14 நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் தேசத்திற்கு கொண்டு போவேன். இவ்வளவு பேரை இவங்க ஜெயிக்கணும். இந்த ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? யுத்தத்துக்கு ஒரு பவர் வேணும். இப்பதான் உங்க பிறந்த குழந்தை, இந்த குழந்தையால சண்டை போட முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறப்படுறதுக்கு ஒரு பாதையை கொண்டு போகிறார். அதைத்தான் பார்க்க போறோம். 14வது அதிகாரம் 27வது வசனம். யாத்ராகமம் 14:27. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதத்தின் மேலும். அப்ப நீ போற, அங்க யுத்தம் வரும். ஆனா அந்த யுத்தத்தை நான் தான் செய்ய போறேங்க. நான் தான் செய்ய போறேன்றது அவங்க நம்புறதுக்காக செங்கடலாண்டா பழக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நடந்து போறாங்க. அத்தனை ஜனங்களும் நடந்து போறாங்க. நடந்து போறவரை காத்திருந்துட்டு ஆண்டவர் அதுவரை எகிப்து ராணுவம் அப்படி கல்ல மாதிரி நிக்க வச்சிட்டாரு. இப்ப எப்ப அந்த கடைசி டிக்கெட் கிராஸ் ஆகுதோ ஆண்டவர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறார். அப்ப அதுவரை என்ன செய்றாங்க? பின்னாடி போறாங்க. செங்கல் 2 மூடுது. மூடி இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் போய் சேர போற இடத்துல வருகிற யுத்தம் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு போறாரு. இது எங்களுடைய வேலையே கிடையாது. இது புரியுதுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இல்லையா, தகப்பனார் எங்களோட கூட இருந்த 90 வரை கூட இருந்தார். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்லுவார், அப்பா இருக்கேன்டா, பாத்துக்கிறேன்டா. கடைசி வரை அவர் எங்க அப்பா எங்களை பாத்துக்கிட்டார். அதுபோல இங்க செங்கடல்ங்கிற ஒரு பாதையில, இந்த செங்கடல் பாதையை கடந்து அவங்க எங்க போகணும் அடுத்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, செங்கடலை கடந்து யோசுவா 6வது அதிகாரம் 1 வசனம்.
இப்ப இவங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு இவங்க பார்க்கணும். இப்ப இந்த செய்தியின் தலைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம். ராஜ்குமார் பாஸ்டர் வந்திருக்கிறார், பாஸ்டர் பிரைஸ்லார். இப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அது ஸ்டார்டிங். ரெண்டாவது செங்கடல் கடந்து வருகிற பாதையை நம்ம பார்க்கிறோம். இப்ப கடந்த பிறகு உள்ள அற்புதம். இந்த கடந்த பிறகு உள்ள அற்புதத்துல ஆண்டவர் சுற்றி போக வைக்கிறார். இப்ப யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறோம். யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகல உள்ளனர். இப்ப அது எகிப்துல இருந்து வந்தாச்சு. அடுத்து அவங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போறதற்கு ஒரு பாதை, அது யோசுவா கொண்டு போகிறாரு. அது எரிகோ. எரிகோ மதில் அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணுகிறார். அது என்ன? துதிங்கிற ஒரு டெக்னிக். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துதிக்க 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 சாத்தான் விட்டு ஓடியே போயிடும். சாத்தான் விட்டு ஓடியே போயிடும். சரி, அப்படி ஓடி போகிற சாத்தான என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 6வது அதிகாரம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது யோசுவா 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோயும் அதன் ராஜாவையும் உத்தரவையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு, ஒப்பு கொடுக்கல. ஆனா 7 நாள் அவங்க என்ன செய்யணும்? சுத்தி வரணும். சுத்தி வரும்போது 14 யோசுவா 6:14 2ஆம் நாள் பட்டணத்தை ஒரு தடவை சுற்றி வந்தார். இப்படி 6 நாள். 7ஆம் நாள் அதிகாலையிலே கிழக்கு விழுந்து அந்த பட்டணம் சுற்று. இது உடனே 7ஆம் தரம் சுற்றி வரும்போது ஆசாரியர் எக்காலத்து உதவியிலே யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சேர்த்து டப டப டபான உழுது எக்காலம் ஊதுகளே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். 20 எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோடு ஆலங்காம் இடிந்து விழுந்தது. உள்ள போயிட்டாங்க. இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கதவு மூடியாச்சு. கதவு மூடுறதுக்கு என்ன வரணும்? சுத்தி ஒரு கோட்டை இருக்கணும். கோட்டையில ஒரு கொண்டி இருக்கணும். தெரியுமா? கொண்டி பாத்துக்கீங்களா? அந்த கொண்டி மேலதான் ஒரு கதவை வச்சிருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா கதவு வைக்கிறதுக்கு கொண்டி இருக்கணும். கொண்டி வைக்கிறதுக்கு சுத்தி என்ன இருக்கணும்? ஒரு அரண்மனை. அந்த கதை அந்த மதிலே எங்கிட்ட இருக்கு, மதிலே தள்ளி போட்டார். இப்ப பாருங்க 6வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரேல் புத்திரர் அடைக்கப்பட்டது. இப்ப அடைக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டார். இது ஆண்டவர் செய்த ஒரு பாதை. இப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பாதையை கொண்டு போறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை வச்சிருக்காரு. எனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பாதையை வச்சிருக்காரு. என் பாதையில கடினமான பாதையின் வழியாகத்தான் நான் வந்தேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அவருடைய பாதையில போகிற ஸ்பெஷாலிட்டி, அவருடைய ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, அவங்களுக்கு அந்த ஒரு திறமை இருக்கும். இங்க ஆண்டோடைய திறமையை நம்ம பார்க்கணும். ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கொள்ளுமா? யோபு 38வது அதிகாரம் 38:27 அவர் எதுக்கு பாதை உண்டு பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளத்திற்கும் நீர்கால்களையும், வெள்ளத்துக்குன்னா வெள்ளம் வந்துருச்சு, ஒரு நீர்கால் அது வரைக்கும் தண்ணி போகணும், அது ஒரு பாதை, வெள்ளத்துக்கு வர்றாரு. 2வது வரும் மின்னலுக்கு வழியை பகுத்தவர். மின்னல் எந்த பாதையில போகணும்னா ஒரு பாதை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மின்னல் ஆண்டோட்ட பாதையை கட்டித்தான் போகும். இப்ப நாங்க திருவனந்தபுரத்தில் இருக்கு, நாகர்கோவில் வழியா வரும்பொழுது அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. நாங்க சுத்தி போந்துருச்சு. சுத்தி போகும்போது நாங்க ஒரு ராங் டைரக்ஷன் எடுத்து போனா அது எங்கேயோ போகுது. அவன் சொல்றான், சார் நீங்க தப்பான ரூட்ல வந்துட்டீங்க சார், நீங்க இப்படியே போய் அங்கிட்டு போனா தான் கரெக்டா நீங்க போய் திருவனந்தபுரம் போய் சேரணும். பார்த்தா அங்க ஒரு டைவர்ஷன் ஒரு சின்னதா போட்டு நாங்க கவனிக்கணும். நிறைய பேர் அந்த வழியா போனாங்க, நாங்க தப்பான பாதையில வந்துட்டோம். அதாவது எவ்வளவோ டெவலப் ஆயிருக்குது, இதுல எத்தனை நாள் வந்திருக்கோம், அந்த ஒரு டைரக்ஷன் மாத்திரம் நான் தப்பா போயிட்டோம். தலை சுத்திட்டு வந்து சேரல. ஆனா ஆண்டவர் நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் ரூட் கிடையாது, இடி முழக்கங்களுக்கு வரும் மின்னலுக்கு வழியை பகுத்தவர் யார்? அதுதான் நம்முடைய ஆண்டோடைய வல்லமை. இன்னொரு பாதை வசனத்தை வாசிக்கிறேன். இது நமக்கு, யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது. ஏசாயா 30
21 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் இதுவே வழி, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதே இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வர வலதுபுறமும் இடதுபுறமும் போகாதபடி ஒரு பாதையில கொண்டு வந்துட்டார். அந்த பாதை 23 வருஷமாக நான் வந்தாச்சு. இன்னையும் நம்மளை கொண்டு வருவார் என்ற நிச்சயத்தோடு நாம் இதை துவைந்து ஓடுகிறோம். ஆண்டவர் இந்த பாதையில கஷ்டமான காரியங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பார் நம்மளுக்கு பிராக்டிக்கலாக இங்க நம்ம பார்க்க போறோம். எப்படி அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 16 வசனம் தான் அவங்களுக்கு மேட்டர் சொல்லுகிறேன். பவுலை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆயிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவுலை கொல்றவரை நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியமா ஒரு கூட்டம் ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்றத ஒரு பய கேட்டுறான். அவன் கேட்டு நியூஸை போய் சொல்லிடுறான் அந்த கேப்டனுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் நியூஸ் சொல்றான், பவுலை கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்குன்னு சொல்லி. அவங்க ஃபாஸ்டிங்ல இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய பட்டாளத்தை ரெடி பண்றாரு. அந்த பட்டாளம் என்ன செய்யறாங்கன்னா, எந்த பவுலை கொலை செய்துருவேன்னு சொல்றாங்களோ இவங்க அத்தனை பட்டாளம் சோல்ஜர்ஸ் பாதுகாப்போட ரோம்ல கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் ஆண்டவர். எங்க அவர் மின்னலுக்கு பாதையை உண்டு பண்ணிக்கிறார், எனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணிக்கிறார். பவுலுக்கு என்ன பாதையை கொண்டு போனார் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 16 வசனம். ஆண்டவருடைய வாக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதான் பவுலே உனக்கு நடக்கும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமை சாட்சி கொடுத்தது போல ரோமன் சாட்சி கொடுத்தார். வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்தவர் வாக்கை காப்பாத்த வல்லவர். ஆனா ஒரு சாத்தா என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பிளான் ரெடி பண்றான். விடியற்கால் 12 வசனம். விடியற்காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் குறித்து சபதம் பண்ணிக்கிறார். இப்படி 40 பேர். யோசிச்சு பாருங்க, ஒத்தால கொள்றதுக்கு 40 பேர். ஆண்டவர் சொல்றாரு, நீ 40 பேர் தானப்பா, ஏன் பவர் நீ பாரு அப்படின்னு சொல்லி 16 வசனம் பாருங்க. இந்த கான்வர்சேஷனை பவுலினுடைய சகோதரனின் குமாரன் கேள்விப்பட்டு போய் சொல்றான். 100க்கு அதிபதிக்கு நியூஸ் போகுது. நியூஸ் போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 வசனம். பின்பு அவன் 100க்கு அதிபதி என்று 2 பேர். அப்ப 2 100க்கு அதிபதி. அப்ப ஒரு 100க்கு அதிபதிகளை 100 பேர், 200 பேர் வந்தாச்சு. 2 பேரை அழைப்பித்து செர்சியா பட்டணத்திலிருந்து காலால் படையில 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரர்களையும் ராத்திரிலே 3ஆம் மணி. இங்க 40 பேர். 40 பேர் என்ன நினைப்பாங்க? ஆடா, ஒத்தால நாங்க பிடிக்கிறதுக்கு 40 பேர் தேவையா? இல்ல, இருக்கட்டும், 40 பேர் இருக்கட்டும். ஆயா, ஆனா மனுஷன் கூட சாப்பிடவும் கூடாது, கொலை செய்யற வர ஆண்டவர் 200க்கு மேல கேப்டன் பிடிச்சிட்டார். அப்புறம் பாருங்க, 70 குதிரை வீரர்கள், 200 காலாப்படை, 200 பிளஸ் 70 270, 200 ஈட்டிக்காரர். ஈட்டியை பிடிச்சது 200 பேர். இப்ப 40 பேர் எங்க நிப்பாங்க பாருங்க. அப்படியே ஆண்டவர் லட்டு மாதிரி கொண்டு போய் 32 வசனம். மறுநாளிலே குதிரை வீரரை அவருடைய போக முடியிட்டு தங்கள் கோட்டையில் எல்லாரையும் கொண்டு போய் சேஃப்லா. இது மின்னலுக்கு ஆண்டவர் பாதையை உண்டு பண்ணுகிறார். இஸ்ரேல் மக்கள் கடந்து போறதுக்கு பாதையை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா அவங்க ஒரு யுத்தத்தை சந்திக்கணும். ஆண்டவருடைய வல்லமை அதை விட ஒரு பவர்ஃபுல் வல்லமை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். வாசிப்போமா? யாத்ராகமம் 12வது அதிகாரம். இப்ப ஒரு மக்கள் கிளம்புறாங்க. என்ன வார்த்தை ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 41 வசனம். 430 வருஷங்கள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்து. கர்த்தருடைய சேனை இஸ்ரேல் மக்கள், ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் ஆடு மாடு, அவருடைய சேனைங்கிறார். ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. 51 அன்றைய தினமே கர்த்தர் எகிப்து தேசத்தின் புத்தலை அணி அணியாக ஏத்தது. அணி அணியாக லெஃப்ட் ரைட் தரவைக்கிறார். இது எப்ப புறப்பட்ட பின் நடக்கிற அற்புதத்தில் ஒன்று. சரி,
புறப்பட்ட பின் அவங்க கையில என்ன இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம். வெறும் கையா அனுப்பல. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல 3:22 ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்ப இதுதான் பாட்டு. ஆண்டோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, பல குணாதிசயங்கள் இருக்கு. ஒண்ணு உங்க வாழ்க்கையில சொல்லிடுவார், ஏன் வாழ்க்கையில சொன்னார். ஆனா முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், பின்னர் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி, இவ்வளவு கூட எனக்கு தெரியாது. 32 வருஷமாக என்னை ஆண்டவர் கைப்படி நடத்திருக்கிறார். நடந்தீங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறப்படுறதுக்கு முன்னாடியே யாத்ராகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம் 21வது வசனம், அப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்தின் கண்ணிலே தயவு கிடைக்கும், நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை. இவங்க வாழ்ந்த 400 வருஷம் வெறுமையா வாழ்ந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல ஒண்ணுமே கையில கிடையாது, எம்டி ஹேண்ட்ல இருந்தாங்க. ஆனா அப்படி போக மாட்டேன். ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலாத்திலும் தன் தன் வீட்டில் இருக்கிற வெள்ளியுடையும் பொன்னுடையும் வஸ்திரத்தை வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரத்தை தாழ்ப்பித்து எகிப்திலே கொள்ளை எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம போகும்போது வெள்ளி பவுன் எல்லாம் போட்டுட்டு தான் பிள்ளைகளா எம்டியா போறது இல்லையா. நம்ம பிள்ளைகளுக்கு நகை போடும், என் மகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தோம். தூத்துக்குடியில ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என் மகன் சொல்லி நினைப்பான், எப்பா நகரொக்கம் நகரொக்கம் அப்படின்னா. இது அது நகையும் ரொக்கத்தையும் ஒன்னா செய்து நகரொக்கம். உங்க பிள்ளைக்கு நகரொக்கம் எவ்வளவு, உங்க பிள்ளைக்கு நகரொக்கம் எவ்வளவு. இங்க ஓசி அனுப்பிச்சாங்க போட்டு வெறும் கையா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், இன்னொரு ஆச்சரியமான வசனம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம். இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் பிள்ளையே இல்லாதவங்களுக்கு என்ன சொல்கிறார்னா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை உன் சந்ததியார் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசம், எகிப்துல சொல்லல, ஆனா மேட்டரை சொல்லிட்டாரு, அந்த தேசத்திலே செய்வார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷங்கள் உபத்திரப்படுறது நிச்சயமா. 400 தலை சுத்தி இருக்கோம். எனக்கு பிள்ளையே இல்லையா, பிள்ளை இல்லாத எனக்கு என்ன சொல்ற சந்ததிங்க, ஏதோ நீங்க சொல்றீங்க ரைட்டு, நானும் கேட்டுக்கிறேன், அப்படிதான் நம்பி இருப்பாரு. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்திற்கு பின்பு மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வர்றார்கள். என்ன பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத ஆபிரகாம் போய் என்ன சொல்றாரு, அப்பா உனக்கு சந்ததி வரும், ரைட்டு, அந்த சந்ததி வேற ஒரு ஜாதியில செய்யணும், ரைட்டு, 400 வருஷம் நீ சொல்லிட்டாரு. ஆனா 430வது வருஷம் என்ன செய்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த 30 வருஷம் கேப்பை கொடுத்து ஒரு செய்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், முடிந்தா கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இங்க நம்முடைய பாஸ்டர் இருக்காரு ராஜ்குமார், அவர்கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் வேணா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்டர் ராஜ்குமார், நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த 400 430 இங்க வாங்க 14வது அதிகாரத்துல ஒரு வித்தியாசத்தை அவங்க காட்டு. நானூத்தி 30வது வருஷத்துல யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனம். ஏன்னா அவர் பைபிள் காலேஜில் படிக்கிறார். பைபிள் காலேஜில் படிக்கிறதுனால அதுக்கு இதுக்கு ஆன்சர் அவங்க ப்ரொஃபஸரை கேட்டு நமக்கு சொல்லட்டும், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அங்க 400 430. அந்த 430 வருஷம் முடிந்த அந்த தினமே ஸ்டார்ட் ஆகிறாங்க. சரி ராஜகுமார், இதுக்கு நீங்க போடுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சரி, ஏன்னா அவர் பைபிள் காலேஜில் படிக்கிறார், ரைட். அடுத்து பாருங்க, நடத்தும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் புறப்பட்ட போது பார்வோன் ஜனங்களை போக விட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனம் அடைந்து எகிப்து திரும்ப பெலிஸ்தியரின் தேச வழியாக போது சமீபம். அப்ப பெலிஸ்தியர் அந்த வழியாக அவர் நடத்தாம சிவந்த சமுத்திரம் வழியாக நடத்துகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு தேவை என்னன்னா, வாசிப்போமா சங்கீதம் 144வது அதிகாரம்
144வது அதிகாரம் முதல் வசனத்துல தாவீது சொல்றாரு, பிராக்கெட் தாவீது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்த என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரல்களுக்கு என்ன செய்யணும்? யுத்தத்தை பார்க்க ஒரு சாட்சி நம்ம இது. நான் அவதான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், ஃபிராஷ் நியூ டாக்டர். என் அப்பா சர்ஜரி பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பையன் 16-17 பையன், அவனுக்கு இவ்வளவு பெரிய கட்டி பிளாடர், யூரினரி பிளாடர் இருக்கு. இதை நான் வெளியில எடுக்கணும். எங்க அப்பா எல்லாம் ரெடி பண்ணிச்சிட்டாரு. அந்த பெனிஸ் வழியாக தண்ணியை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு டை பண்ணி வச்சிருவாங்க. அப்பா பிளாட் நல்லா பெருசா இருக்கும், இந்த தொப்புளுக்கு மேல வர அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். எங்க அப்பா கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு இந்த பிளாடர் இருக்கு. நான் அந்த டைம் படிச்சா எனக்கு இது பிளாடர்னு தெரியும். எங்க அப்பா சொல்ல, இந்த பிளாடர்ல ஓட்ட போடுறாங்க. எனக்கு எப்பா பிளாடர் ஓட்ட போடுறா பயமா இருக்குப்பா அப்படின்னு என் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு கட் பண்றாரு. எனக்கு எங்க அப்பாவுடைய கிரிப் இன்னைக்கு எனக்கு தெரியுது. எங்க அப்பா எப்படி கையை பிடிச்சாரு ஓப்பன் பண்ணினோம், நான் தண்ணியெல்லாம் வெளியிடுது. எங்க அப்பா சொல்றாரு, ஒரு இந்த 2 விரல உள்ள விடணும், உள்ள விட்டு தேடிப்பாரு, உள்ள கல் இருக்கும், இந்த 2 விரலையும் அப்படி பிடிக்கணும். எப்படி இந்த கவட்டை மாதிரி இந்த சிகரெட் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சி அப்படி வெளியில இருக்கும். எடுக்காம கல்லெல்லாம் வெளியே வந்தா பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஒரு செல்லம் ஒரு ஆரம்பிச்சு நான் உள்ள விட்டு, அப்பா கல் இருக்குப்பா அப்படி என்னமோ நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி, அது இருக்கட்டா வெளியில எடு பார்ப்போம் அப்படின்னாரு. கையை அப்படியே வச்சுக்கிட்டா எடுத்தா ஒரே ப்ரெஸ்டீஜ் ஃப்ரெஷ் டாக்டர் பார்த்தீங்களா, இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸ்டாஃப் எல்லாம் சுத்தி நிக்கிறாளுங்க. வெளியில எடுத்துட்டேன். அப்பா அதான்ப்பா கல்லுட்டு. அப்பா ஒரே சந்தோஷம், எனக்கு என்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் எத்தனையோ 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 சர்ஜரி நான் பண்ணிருக்கேன், அம்பர்லஸ். ஆனா அதுல கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு வர. அதான் இந்த விரல்களை படிப்பிக்கிறது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என் கைகளை, ஒவ்வொருத்தருடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லுகிறார்? அடுத்த சொல்றது, அவர் என் தாபரர். அப்ப யுத்தம் வருமையா, தாவீதுக்கு வேற யுத்தம், நமக்கு வேற யுத்தம். என் தாபரரும் என் கோட்டையும். அப்ப அந்த யுத்தத்துல விரல என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு. ஆனா அவர் கோட்டை தேவை. அவரே எனக்கு கோட்டையா மாட்டார். ஏன்னா தாவீதுக்கு போற யுத்தத்திற்கு அளவே கிடையாது. அவர் சொல்றாரு, கை ஃபுல்லா ரத்தமா இருக்குங்கிறாரு. எங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்கு. ஜானகியம்மாக்கு தெரியும். சர்ஜரி பண்ணிட்டே இருப்பாரு, அடிச்சு ஒன்று ஊத்தும், அப்புறம் அதை போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு, டை பண்ணிட்டு வெளியே வரும், பிளட் எல்லாம் இருக்கும். நாங்கெல்லாம் நீட்டா வேற ட்ரெஸ் போட்டுட்டு போவோம். என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர். எதுல இருந்து விடுவிக்கிறாரு? சத்துருடைய கோட்டையிலிருந்து என்னை விடுவிக்கிறார். எனக்கு ஒரு பாதை, தாவீதுக்கு வேற பாதை. அந்த பாதையில தாவீதை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்னை விடுவிக்கிறோம். என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறோம். யுத்தத்துல எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க. ஒரு ராஜா போறாரு, வேஷம் மாறி போறாரு. அவர் அறியாதபடி ஏதோ ஒரு அம்பு உள்ள போய் அடிச்சிருச்சு. ஆள் காலி. நான் ஆண்டவர் தாவீதை விடல அப்படி. நான் நம்பி, என் ஜனங்கள் எனக்கு கீழ்படுத்துறது, என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்து. என்ன அர்த்தம்? ஜனங்கள் கீழ்படுகிறாங்கன்னா தாவீதால கிடையாது. தாவீது அவங்க அப்பா கண்டுக்கிடவே இல்லை, மகனா கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆடு மேய்க்கத்தாண்டா நீ லாய்க்கு அப்படின்னு அனுப்பிவிட்டார். ஆனா ஆண்டவர் அவரை உயர்த்தி ஜனங்கள் எல்லாம் கீழ்படுத்துற அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கிறார். கர்த்தாவே, 5வது, கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்கள் புகையும் அவர்களை தொட்டு மின்னல்களை வரவிட்டு. மின்னல் யோக்குல பார்த்தோம், மின்னல்களுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார் தேவன். தாவீது பாக்குறது மேல பாக்குறாரு, எப்பா மின்னல் எப்படியா வருது? ஆண்டவர் தான் வழியிடுறாரு. உமது அன்பு உயரத்திலிருந்து உமது கரங்களை நீட்டி ஜலப்பிரயாணத்துக்கு என்னை விலக்கி. ஜலப்பிரயாணம் இங்க இஸ்ரேல் மக்கள் ஒரு பாதையில போறாங்க, தாவீது போற பாதையில அவர் விலக்கி மீட்கிறார். ரைட், இது ஆண்டவர் செய்யற ஒரு அற்புதம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 106:47. சங்கீதம் 106:47. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி துதிக்கிறதிலே மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதியிலே சேர்த்துள்ளோம். 48 பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர்.
சோஸ்தரிக்கப்படத்தக்கவர்தான் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய தேவன் செய்கிறார். அதில் இப்ப நம்ம பார்த்தது 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார் சொல்லிட்டு, புறப்படுற அன்னைக்கு என்னால அற்புதத்தை செய்தார். 3 செய்தி. இன்னைக்கு புறப்பட்ட பின் இவங்க பாலும் தேனும் இருக்கிற தேசத்துக்கு போகணும். போகும்போது எத்தனையோ எதிரிகள் இருக்காங்க, அவர்களை நேர போனா அழிச்சிருவாங்க, பிழிச்சிரு காலி பண்ணிடுவாங்க. அதனால சுற்றுப்பாதையில கொண்டு போயிறாரு. அந்த பாதையில கொண்டு போது தாவீது பார்க்கிறார், ஆண்டவரே என் கையை யுத்தத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க, நான் எத்தனையோ யுத்தத்தை நான் பார்த்திருக்கேன், ஆனா இதைய எப்ப வரை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்கப்படுது. தாவீது எல்லா யுத்தத்திலையும் பாதுகாத்து எங்க கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு கேட்டீங்க. எடுத்துக்கொள்ளாமா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம். கைக்கு யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. தாவீது உடைய கைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய காரியங்களை பண்ணினாய். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு யுத்தத்தை செய்வதற்கு யாரை தெரிந்து கொள்கிறார்? தாவீது. எங்க அப்பா ஒரு அருமையான ஒரு கதை சொல்லுவார். அதை சொல்லிட்டு அந்த செய்தியை முடிக்க. அதாவது ஒரு இஃப் தேர் இஸ் a town there had to be executor அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு கிராமம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தா அங்க ஒருத்தனை வச்சிருப்பாங்க. அவன் வேலை என்னன்னா தலை எடுக்கிற வேலை, தூக்கு போடுற வேலை. உங்களுக்கு தெரியுங்களா? தூக்கு தண்டனை ஜட்ஜு கொடுத்துருவாரு. அங்க எத்தனையோ ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ஆனா அவங்க நினைக்கிறதால செய்ய முடியாது. ஒரு ஆளை சம்பளத்துக்கு வச்சிருப்பாங்க, அவன் வேலை என்னன்னா தூக்கு போடுறதா வேலை, கொலை செய்கிற வேலை ஸ்ட்ரெயிட்டவே. அந்த கொலைய அவன் வருஷமா செய்வான். அவனுக்கு ஒரு மெமோ வரும், நீ இத்தனாம் தேதி இந்த ஒரு ஆளை இத்தனை மணிக்கு நீ தூக்கு போடுறான், அதுக்கு உனக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு இருக்கும். இவன் போய் என்ன செய்வான், அந்த தூக்க போடுவான். அதாவது டைரக்டா கொலை செய்யறது. இந்த கொலையை செய்யறத எங்க அப்பா அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, if there is a town that had to be executor. கொலை செய்ய ஒருத்தர், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் எக்ஸிக்யூட்டர். எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களுக்கு புரியலன்னு தெரியல. ஒரு சிக்கலான காரியம் வரும்பொழுது எங்க அப்பா அந்த உதாரணம் சொல்லுவாரு, இப்ப எனக்கு அந்த வேலை வேண்டாம், அது அசிங்கமான வேலை, அது ஒரு கேவலமான வேலை, அந்த வேலை எனக்கு வேண்டாம், நைஸா எஸ்கேப் பண்ணிடுறேன். இந்த எஸ்கேப் பண்றவங்க இந்த கதையை சொல்லுவார். அதுபோல ஆனா தாவீத ஆண்டவர் எக்ஸிக்யூட்டரா வச்சிருந்தார். வாசிக்குமா? 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், என் நாமத்திற்கான ஆலயத்தை நீர் கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிதியான ரத்தத்தை தரையில சிந்தினாய் சொன்னார். ஆனா இது எதன்படி செய்தார்னா அவரா செய்யல, ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்தார்னு சொல்லி வேதம் இருக்கு. அதே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 13வது அதிகாரம் 13:36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தது தெரியாது. அப்ப யுத்தத்தை செய்தது தாவீது அவனுக்காக செய்யல, ஆண்டவருக்காக சித்தத்தின்படி செய்யறாரு. ஆனா சித்தத்தின்படி செய்யும் பொழுது அந்த திரளான யுத்தத்தை பார்த்திருக்காரு, எத்தனையோ பேர் தலையெடுத்திருக்காரு, கொலை செய்திருக்கிறார். ஆனா அவர் மறிக்கல. ஏன் மறிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 105வது அதிகாரத்துல 43வது வசனத்துல இதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 105 105:43 தம்முடைய ஜனங்களை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தும் புறப்பட விடுங்க. கம்பீர சத்தத்தோடு தான் மனுஷன் புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை அந்த ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே கண்ட அதிசயங்களை நான் இன்று உனக்கு காண பண்ணுவேன் என்று சொல்லுங்கள் ஐயா. எங்கள் வாழ்க்கையே ஒரு அதிசயம் ஐயா.
நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது உடைய சுத்தா கிருபை ராஜா. உடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லாத இரக்கத்தோடு நீர்களை வழி நடத்துகிறீர் ஐயா, காக்கிறீர் ஐயா. கண்ணின் மணியை போல பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தின எபனேசரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இனியும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.